வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. கோவை மாநகருடைய பல்வேறு இடங்கள்ல காலையிலேயே மிதமான மழை பெஞ்சிட்டு வருது. இதனால சூழல் குலுகுலுன்னு மாறி இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அகமகிழ்ந்திருக்காங்க. இது தொடர்பான விவரங்களோட இணைப்புல காத்திருக்காரு நம்மளோட ரிப்போர்ட்டர் அருண். அவரிடம் பேசலாம். அருண், குட் மார்னிங். கோவையில எந்தெந்த பகுதியிலெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, விவரம்? வணக்கங்க. அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே வெயிலினுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருந்தது. இந்த சூழல்ல தான் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யும்னு ஏற்கனவே வானிலை மையம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று ராத்திரியிலிருந்தே பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து ஒரு லேசானது முதல் ஒரு பரவலான மிதமான மழை பெய்து வந்தது. இன்று காலையும் அதே போன்று கோவை மாநகருக்குட்பட்ட உக்கடம், காந்திபுரம், கவுண்டம்பாளையம், சாய்பாபா காலனி, சிவானந்தா காலனி, டவுன் ஹால், அதே போன்று போத்தனூர், குனியமுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே லேசான மழை பெய்து வருகிறது. சுமார் ஒரு அதிகாலை 5 மணி முதலாகவே இந்த பகுதி முழுவதுமாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில காலை முதல் தங்களது அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே இந்த மழையை ரசித்தபடிதான் சென்று இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த தொடர்ந்து வெப்பம் அதிகரிச்சிருந்த சூழல்ல தற்போது பெய்து வரக்கூடிய இந்த மழையானது லேசான ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை எட்டி இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.